வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். இப்போ நம்ம ஒவ்வொரு திதியிலையும் என்னென்ன நன்மைகள், என்னென்ன பரிகாரம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ எல்லா பேருமே ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா சதுர்த்தி திதியும், அடுத்து பஞ்சமி திதியும், அடுத்து சஷ்டி திதியும், அடுத்து அஷ்டமி திதியும், அடுத்து திரியோதசி பிரதோஷ திதியும் நீங்கள் தான் எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து கொண்டு வருகிறது. அதனால தான் எல்லா கோயிலையும் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அது 12வது நாள் சொல்லுவாங்க துகாதசி திதி. இந்த துகாதசி திதி உங்களுக்கு என்ன நன்மை செய்யும்னா, முடியாத பிரச்சனைகள் முடிய வைக்கக்கூடிய திதி தான் துகாதசி திதி. பொதுவாகவே துகாதசி திதி ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்கழி மாதம் வர ஏகாதசிக்கு அடுத்த நாள் துகாதசி கொண்டாடி இருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடும் போது நம்ம 15 நாள் வர்ற திதியும் நம்ம சும்மா சின்ன பரிகாரமாக செஞ்சு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இப்போ துகாதசி திதியில போய் உங்களுக்கு பெருமாள் கோயிலில் எல்லா பேருமே பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றமாக முருகன் கோயில் பரிகாரம் ரொம்ப நன்மையாக இருக்கும். ஏன்னா பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடியவர் முருகனும் விநாயகரும் தான் சொல்லுவாங்க. அப்படி முருகர் உங்களுக்கு துகாதசியில் தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதாவது நிம்மதி கிடைக்கும். அது நீங்கள் நினைக்கிறது பூராமே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துகாதசி திதியில முருகனுக்கு அரளிப்புலுமா சாத்தி வழிபட்டா போதும். இது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். நீங்க எந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு நீங்க போறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். என்ன நினைத்த காரியம் நிறைவேறணும். உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நிறைவேறக்கூடிய திதி துகாதசி திதி நிறைவேற்றி கொடுக்கும். இந்த திதி 7 முறை செய்யணும். ஒரு முறை செய்யக்கூடாது. 7 துகாதசி போயிட்டு வரணும். 6வது துகாதசி நீங்க போகும்போதே உங்களுக்கு நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.